வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் டூல் ஸ்டீல்ஸ் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் டூல் ஸ்டீல் என்றால் என்ன? டூல் ஸ்டீல்ஸ் என்பது மேனுஃபேக்சரிங் மற்றும் ஒர்க் ஷாப் பணிகளில் பயன்படுத்தப்படும் டூல்ஸை தயாரிக்க பயன்படும் ஸ்டீல்ஸ் ஆகும். மெட்டல்ஸ், வுட், பிளாஸ்டிக்ஸ், பிற இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ்களை உருவாக்கும் படலத்தில் டூல் ஸ்டீல்ஸின் பங்கு முக்கியமானதாக உள்ளது. ஒரு டூல் வேலை செய்யும் போது என்னென்ன கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் தெரியுமா? அதிகமான லோட்ஸ், அதிக அழுத்தங்கள், அதிக டெம்பரேச்சர், ஷாக்ஸ், இம்பேக்ட் இவையெல்லாம் சந்திக்க நேரிடும். இந்த எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் ஒரு டூல் ஸ்டீல் பெரிய டேமேஜ் ஏற்படாமல் இருக்க வேண்டும். எட்ஜஸ் விரைவாக டல் ஆகாமல் இருக்க வேண்டும். மேலும் மெட்டலர்ஜிக்கல் சேஞ்சஸ் காரணமாக அதன் ப்ராப்பர்ட்டிஸ் பாதிக்கப்படக்கூடாது. அனைத்து டூல்ஸுக்கும் டூல் ஸ்டீல் பயன்படுத்தப்படாது. உதாரணமாக ஹேமர், சிசல், ஃபைல், மைனிங் பிட்ஸ் போன்ற ஹேண்ட் டூல்ஸை தயாரிக்க ஸ்டாண்டர்ட் AISI ஸ்டீல்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக டூல் ஸ்டீலை உருவாக்கும் படலத்தில் சில ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்களை பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது டூல் ஸ்டீல் முதலில் ஹார்டன் செய்யப்படும், பிறகு டெம்பர்ட் செய்யப்படும். இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் மூலம் மெட்டீரியலுக்கு தீங்கு விளைவிக்காமல் டூல் ஸ்டீலுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்க வேண்டும். ஸ்டீல் மில்ஸ் பல்வேறு டூல் ஸ்டீல் டைப்ஸை தயாரிக்கின்றன. ஆனால் இவை பெரும்பாலும் ப்ரொப்ரியேட்டரி டெசிக்னேஷன்ஸ் கொண்டு வழங்கப்படுகின்றன. இதனால் ஒரு யூசருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு சரியான டூல் ஸ்டீல் டைப்பை தேர்வு செய்வது சற்று கடினமாக இருக்கலாம். இந்த சிக்கலை தீர்க்க இண்டஸ்ட்ரிகளில் ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் உருவாக்கப்பட்டது. இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் தற்போது ஸ்டீல் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் டூல் ஸ்டீல் யூசர்ஸ் இருவராலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் மூலம் டூல் ஸ்டீல் டைப்ஸ், அவற்றின் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் செலக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் தெளிவாக விளக்கப்படுகின்றன. இந்த டூல் ஸ்டீல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் மொத்தம் 7 பேசிக் கேட்டகரிஸ் உள்ளன. இந்த கேட்டகரிஸ் பொதுவாக அவற்றின் ப்ரீடாமினன்ட் அப்ளிகேஷன்ஸ் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. நண்பர்களே, இதுதான் டூல் ஸ்டீல்ஸ் பற்றிய அடிப்படை அறிமுகம். இந்த டாபிக் பற்றிய மேலும் விரிவான பகுதிகளை அடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். நன்றி.